வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று டிசம்பர் 15ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 687ஆம் ஆண்டில் முதலாம் செர்கியஸ் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்டார். 1025ஆம் ஆண்டில் 8ஆம் கான்ஸ்டன்டைன் பைசாந்திய பேரரசராக முடிசூடினார். 1778ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சி போரில் பிரித்தானியா பிரெஞ்சு கடற்படைகள் செயின்ட் லூசியா சமரில் மோதின. 1891ஆம் ஆண்டில் ஜேம்ஸ் நெய்ஸ்மித் கூடைப்பந்தாட்டத்தை முதலாக அறிமுகப்படுத்தினார். 1905ஆம் ஆண்டில் அலெக்சாண்டர் புஷ்கினின் கலாச்சார பழமைகளை பேணும் பொருட்டு சென்ட் பீட்டர்ஸ்கில் புஷ்கின் மாளிகை அமைக்கப்பட்டது. 1914ஆம் ஆண்டில் ஜப்பானில் மிட்சுபிஷி நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 687 பேர் கொல்லப்பட்டனர். 1941ஆம் ஆண்டில் பெரும் இன அழிப்பு நடவடிக்கையில் உக்ரைனின் கார்கிவ் நகரில் 15,000 யூதர்கள் நாஜிகளினால் கொல்லப்பட்டனர். 1960ஆம் ஆண்டில் மன்னர் மகேந்திரா நேபாளத்தின் அரசை கலைத்து நாட்டின் முழு அதிகாரத்தையும் தனதாக்கிக் கொண்டார். 1961ஆம் ஆண்டில் நாசி ஜெர்மனியின் இராணுவ தலைவர் அடோல்ஃப் எச்மேன் யூத மக்களுக்கு எதிராக புரிந்த குற்றங்களுக்காக மரண தண்டனை பெற்றார். 1967ஆம் ஆண்டில் ஒகையோவில் ஒகையோ ஆற்றிற்கு மேலே செல்லும் வெள்ளிப்பாலம் உடைந்து வீழ்ந்ததில் 46 பேர் உயிர் இழந்தனர். 1970ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றியத்தின் வெனேரா 7 விண்கலம் வெள்ளிக்கோளின் மேற்பரப்பில் இறங்கியது. இதுவே வேறொரு கோளின் மீது இறங்கிய முதலாவது விண்கலமாகும். 1970ஆம் ஆண்டில் தென்கொரிய பயணிகள் கப்பல் கொரிய நீர் இணையில் மூழ்கியதில் 308 பேர் உயிர் இழந்தனர். 1978ஆம் ஆண்டில் மக்கள் சீன குடியரசை அங்கீகரிப்பதாகவும் தாய்வான் உடனான உறவுகளை துண்டிப்பதாகவும் அமெரிக்க அரசு தலைவர் ஜிம்மி கார்ட்டர் அறிவித்தார். 1981ஆம் ஆண்டில் லெபனான் பெய்ரூத் நகரில் ஈராக்கிய தூதரகம் வாகன தற்கொலை குண்டுக்கு இலக்காகியதில் ஈராக்கிய தூதர் உட்பட 61 பேர் கொல்லப்பட்டனர். இதுவே நவீன முறையில் அமைந்த முதலாவது தற்கொலை தாக்குதல் என கருதப்படுகின்றது. 1997ஆம் ஆண்டில் தஜிகிஸ்தான் விமானம் ஒன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஷார்ஜா விமான நிலையத்திற்கு அருகில் வீழ்ந்து நொறுங்கியதில் 85 பேர் உயிர் இழந்தனர். 1997ஆம் ஆண்டில் தென்கிழக்கு ஆசியாவை அணு ஆயுதமற்ற பகுதியாக அறிவிக்கும் உடன்படிக்கை பாங்காக்கில் கையெழுத்திடப்பட்டது. 2001ஆம் ஆண்டில் பீசாவின் சாயும் கோபுரம் 11 ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டில் 90 ஏதிலிகளை ஏற்றிச் சென்ற படகு கிறிஸ்மஸ் தீவுக்கு அருகில் பாறைகளுடன் மோதியதில் 48 பேர் உயிர் இழந்தனர். 2013ஆம் ஆண்டில் தெற்கு சூடான் உள்நாட்டு போர் ஆரம்பம் ஆனது. மேலும் டிசம்பர் 15ஆம் நாளானது இந்தியா, இலங்கை, மலேசியா நாடுகளில் பன்னாட்டு தேயிலை நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.